ஐபிஎல் போட்டிகள் தொடர்பான சர்ச்சை தொடர்ந்தும் நீடிக்கின்றது. ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாவதற்கு இன்னும் 5 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. ஐபிஎல் போட்டிகளில் தாம் பங்கேற்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் தமக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் ஜெயசேகர தெரிவித்தார். இதேவேளை கிரிக்கெட் வீரர்கள் தமது சுய விருப்ப கடிதத்தினை இதுவரை தம்மிடம் சமர்ப்பிக்கவில்லை என அஜித் ஜெயசேகர குறிப்பிட்டார். ஐபிஎல் போட்டி தொடர்பில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் கருத்து தெரிவித்துள்ளார். Number one issue is safety and இந்தியாவில் இலங்கை வீரர்களின் பாதுகாப்பு முக்கியமானதாகும். நமது விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட அனைவரது பாதுகாப்பும் நமக்கு மிகவும் முக்கியம். அதனால் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்கள் சென்னைக்கு செல்லாமல் இருந்தால் அவர்களின் பாதுகாப்பு இந்தியாவில் போதுமானதாக இருக்கிறது. எனினும் விளையாட்டு மற்றும் அரசியல் ஆகியன ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளமை துரதிர்ஷ்டவசமானது. அது சிறந்த விடயம் அல்ல. எவ்வாறு போட்டிகளை முன்னெடுப்பது என்பதனை தீர்மானிக்கும் பொறுப்பை வீரர்கள், கட்டுப்பாட்டு சபை, அதே போன்று ஐபிஎல்லிடம் நாம் ஒப்படைக்கின்றோம். நமது வீரர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதேவேளை ஐபிஎல் போட்டிகளில் இலங்கை வீரர்களின் பங்கேற்பு இந்தியாவின் பல்வேறு தரப்புகளுக்கிடையே முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. I personally feel this is bad for the sports. விளையாட்டுக்கு இது உகந்ததல்ல என்பதே எனது தனிப்பட்ட கருத்தாகும். விவாதத்திற்கான சில விடயங்கள் உள்ளன. இலங்கை தொடர்பில் கவனம் செலுத்தும் போது நமது சகோதர உறவுகளை உறுதி செய்து கொண்டாலும் அதனுடன் அந்த விளையாட்டு தொடர்பில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. It is not advisable to get into these sports. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் நிஷாந்த ரணதுங்க நேற்றிரவு என்டிடிவியுடன் விசேட செவ்வியொன்றில் கலந்து கொண்டிருந்தார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு நாம் கடிதம் ஒன்றை அனுப்பினோம். அந்த கடிதம் தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதி வழங்கினர். தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கமைய தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள போட்டிகளில் இலங்கை வீரர்கள் கலந்து கொள்வது பொருத்தமற்றது என அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னர் நமக்கு அறிவித்தனர். அதேபோன்று விளையாட்டு அமைச்சின் ஊடாக வெளிவிவகார அமைச்சின் ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அவர்களின் கருத்துக்களும் அவ்வாறு அமைந்திருந்தது. வீரர்கள் விரும்பினால் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஒரு இடத்திற்கும் செல்ல முடியும். இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளை புறக்கணிக்க வேண்டும் என நீங்கள் கூற மாட்டீர்களா? இல்லை, நான் அவ்வாறு கூற மாட்டேன். விளையாட்டு அரசியலாக மாறக்கூடாது என்பதே கிரிக்கெட் நிறுவனத்தின் கொள்கையாகும். பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சனைகள் காணப்படுமாயின் விளையாடுவதற்கான அனுமதியை அவர்களுக்கு வழங்க மாட்டோம். இந்திய கிரிக்கெட் நிறுவனம் எமக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதனூடாக நாங்களும் ஒத்துழைப்புகளை வழங்குவோம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கிரிக்கெட் விளையாட்டின் நண்பன். அவர்களுக்கு எமது வீரர்கள் தேவைப்படுவார்களாயின் அவர்களின் போட்டிகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவது எமது பொறுப்பாகும். இதேவேளை சிரசு டிவியில் நேற்றைய தினம் ஒளிபரப்பான சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியிலும் ஐபிஎல் போட்டிகள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இந்த நடவடிக்கை எமது இரு வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் என்பதை ஏனைய வீரர்கள் சிந்திக்க வேண்டும். தலைவர்களும் வீரர்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே அணியை ஒற்றுமையாக வைத்திருக்க முடியும். அதனை சிந்திக்காமல் பணம் கிடைத்தால் அந்த 2 வீரர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என கருதுவார்களாயின் ஒரு நாளும் எமது அணியால் சிறப்பாக விளையாட முடியாது. அங்கு சென்று விளையாடி பணத்தை சம்பாதித்து வரலாம் என நினைத்து அவர்கள் செயற்பட்டால் எதிர்காலத்தில் ஒன்றுபட்டு விளையாடி வெற்றிகளை சுவீகரிப்பதில் அசௌகரியம் ஏற்படலாம். நீங்கள் தற்போது தலைவராக இருந்தால் எத்தகைய தீர்மானம் தேடித்திருப்பீர்கள்? எனக்கு $10 மில்லியன் கொடுத்தாலும் போட்டிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றே கூறுவேன். இது நாட்டின் கொள்கை. இது ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் பிரச்சனையாக இதனை கருதவில்லை. விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவமானமாகவே நான் இந்த பிரச்சனையை கருதுகிறேன். எதிர்ப்புகள் வரும்போது எமது சார்பில் பாரிய அளவான எதிர்ப்புகள் இல்லாவிட்டாலும் நாம் எமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என கூறுகின்றீர்கள் அல்லவா? கிரிக்கெட் விளையாட்டில் நாம் சிறிய நாடு அல்ல. நாங்கள் இந்தியாவை தோற்கடித்துள்ளோம். எங்களிடம் இந்தியா தோல்வி அடைந்துள்ளது. நமது நாடு சிறிய நாடாக இருந்தாலும் நமது தனித்துவம் பலமானது. விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாயின் உலகத்திற்கு அதனை வெளிப்படுத்த முடியும். இந்த மாதத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இந்த மாத பணவீக்கம் 7.5% என கணிப்பிடப்பட்டுள்ளது என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்களில் பணவீக்கம் 9.8% வரை உயர்வடைந்துள்ளது.
கடந்த காலங்களில் நிலவிய அதிக பணவீக்கம் இதுவாகும். எவ்வாறாயினும் இந்த மாதத்தில் பணவீக்கம் 7.5% வரை வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி, மரக்கறி, மீன், டின்மீன், முட்டை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட சில உணவுப் பொருட்களின் விலை இந்த மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விலைகள் தற்போது வீழ்ச்சியடைந்த நிலையில் உள்ளன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அதிகளவான மரக்கறி வகைகள் கொண்டுவரப்படுகின்றமே இதற்கான காரணம் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 3 தினங்களுக்குள் 30,000 கிலோகிராம் வரை பழுதடைந்துள்ளன. கேள்வி குறைவடைந்துள்ளமையினால் விற்பனை செய்ய முடியவில்லை. என்ன விலை என்றாலும் விற்பனை செய்ய வேண்டும். ළමයි ඔක්කොම හිටියේ කකුල් දෙක උඩ තමයි මගේ. කකුල් දෙක එකක් කැඩිලා අනිත් එකත් ක්‍රැෂ් කියලා කිව්වා. கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்தின் படிக்கட்டொன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் காயமடைந்த பெற்றோர்களில் ஒருவரே அவர். இந்த விபத்தின் பின்னர் படிக்கட்டை புனரமைக்கும் வரை தேசிய அருங்காட்சியகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உள்ளிட்ட 36 பேர் நேற்று தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக வைத்தியசாலையின் படிப்பாளர் டாக்டர் அனுஜா சிங் தெரிவித்தார். இன்று காலை வரை 18 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் தாய் ஒருவரும் ஆசிரியர் ஒருவரும் உள்ளனர். இவர்களில் ஒருவரை கண்டி பொது வைத்தியசாலைக்கும் 12 பேரை பதுளை வைத்தியசாலைக்கும் மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏனைய சிறுவர்கள் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் இவர்களில் எவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை. மாணவர்கள் செல்லக்கூடிய அளவில் அனுப்பவில்லை. வருகை தந்தவர்களை அவ்வாறே அனுப்பி வைத்தனர். நாம் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே சென்றோம். இது குறித்து ஆராய்வதற்கு புத்திஜீவிகள் குழு ஒன்று நியமிக்கப்படும். இந்த ஆய்வுகளில் படிக்கட்டு உக்கியுள்ளதா என்பது குறித்து ஆராயப்படும். விபத்து இடம்பெற்ற போது மேல் மாடிக்கு செல்ல 6 பாடசாலை மாணவர்கள் வருகை தந்திருந்தனர். அவர்களில் 4 பாடசாலைகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதாகவே அங்கிருந்த அதிகாரிகள் எமக்கு கூறினர். நேற்று இடிந்து விழுந்த படிக்கட்டு சுமார் 130 வருடங்கள் பழமையானது என அருங்காட்சியக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். குறித்த படிக்கட்டு உக்கியிருந்ததுடன் உரிய அளவை விட அதிக அளவிலான நிறைய விபத்துக்கு காரணம் என சம்பவ இடத்தை கண்காணித்த பொறியியலாளர்கள் கூறியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்த்தன தெரிவித்தார். நமக்கு இதுவரை அது குறித்து தகவல்கள் கிடைக்கவில்லை. படிக்கட்டின் தூண் சுவருடன் இணைந்து இருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த இடத்தில் நிறை அதிகரித்து படிக்கட்டு இடிந்து வீழ்ந்துள்ளது. இதனை தவிர உக்கி இருந்ததாக நமக்கு எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. சம்பவம் இடம்பெற்ற இடத்தை தவிர்ந்த மற்ற பகுதிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்படும் எனவும் மேல் மாடிக்கு செல்வதற்கு வேறு படிக்கட்டொன்று பயன்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். படிக்கட்டு இடிந்து வீழ்ந்தமைக்கான காரணத்தை ஆராய்வதற்கு புத்திஜீவிகள் சிலர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். 1877 ஆண்டு மக்களின் காட்சிக்காக திறந்து வைக்கப்பட்ட தற்போதைய தேசிய அருங்காட்சியகம் முதலில் கொழும்பு அருங்காட்சியகம் என்று அழைக்கப்பட்டது.